ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோம் வால் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகான் அக்ரிலிக் மிரர் வால் ஸ்டிக்கர். இது நான் ஷாப்ஸிலேருந்து ஆர்டர் பண்ணேன். பேக்கேஜ் இப்படி தான் வந்தது, எனக்கு டெலிவர் ஆச்சு. 11 பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது. இப்படி தான் இருந்துச்சு. எங்கள் பாப்பா அது பட்டர்ஃப்ளைஸ் பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ இந்த இடத்த தான் இதை வச்சு நான் எப்படி டெக்கோர் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன் உங்ககிட்ட. இது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் சிட் அவுட் ஏரியா. இதில் தான் நாங்கள் வாங்கின ஹெக்ஸகனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த ஹெக்ஸகனோட பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதை நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிக்கர் கம் இருக்கும், அக்ரிலிக் கம் இருக்கும். அதை எடுத்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒட்டிக்கும் நல்லா. இது பார்த்திங்கன்னா இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணல, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணதை. அந்த ஸ்டிக்கர் அப்படியே பீல் பண்ணிட்டோன்னா நம்ம அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை திருப்பி நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண முடியாது இந்த சென்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணும்போது நம்ம அந்த பெயிண்ட்டு புட்டி எல்லாமே சேர்ந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணணும். நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஹெக்ஸகன். இப்போ நான் பட்டர்ஃப்ளையும் அதே மாதிரி தான். பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கர் லைட்டாக பீல் பண்ணணும். பீல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற டிசைனில் அவங்களே ஒரு 4-5 டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவில். எல்லாம் முடிச்சுட்டு அது மேலே மிரர் மேலேயும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதையும் நம்ம பீல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஒரிஜினல் மிரர் தெரியும். சான்ஸே இல்லை, பயங்கர கிளியராக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்டிக்கர் இருக்குன்னு நான் நினைக்கல. எனக்கு அது பீல் பண்ணதுமே ஒரு எக்ஸைட் ஆகிடுச்சு. எங்கள் பாப்பாவும் பீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து பீல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஸ்டிக்கரோட டிரான்ஸ்பரண்டான இதுவும் பீல் பண்ணதுக்கு பிறகு இப்படி தான் அதோட அவுட்லுக் இருந்துச்சு. அது ப்ரீவியஸ் இது பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருந்தது இந்த ஏரியா. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. அதோட பேலன்ஸ் எடுத்து நான் என்ட்ரன்ஸோட டோர் நிலவாசல் பக்கத்துலேயுமே நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பட்ஜெட்டாக ஹோம் டெக்கர்ஸ் பற்றி உங்களுக்கு வரிசையாக வீடியோஸ் வரும்.